வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று வைகாசி அனுஷம். காஞ்சி மாமுனிவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பிறந்த நாள். இன்று அவரது கனிமொழிகளை படித்து கொண்டிருக்கும்போது படிக்க முடியாதவர்களுக்கு உதவியாக, அவர்கள் காதால் கேட்பதற்கு வசதியாக தினம் 5 நிமிடம் அவரது காஞ்சி முனிவரின் கனிமொழிகளை கூறலாமே என்ற ஒரு எண்ணம் வந்தது. அந்த அடிப்படையிலே காஞ்சி முனிவரின் கனிமொழிகள் என்ற இந்த தொடரை துவங்கி இருக்கிறேன். இதிலே முதலாவதாக விநாயக பெருமானை, நம்ம எப்போ விநாயக பெருமானில் தான் தூங்கினோம், அதே மாதிரி விநாயக பெருமானை குறித்து கிழவியும் குழவியும் அப்படின்னு விநாயகரையும் ஔவையாரையும் பற்றி காஞ்சி மாமுனிவர் சொல்லியிருக்கிற விஷயங்களை பார்ப்போம். கிழப்பாட்டி ஒருத்தி. பாட்டி என்றால் காலை நீட்டி கொண்டு இருந்த இடத்திலேயே கிடப்பவள். ஆனால் இந்த பாட்டி அப்படி இல்லை. இவள் நின்ற இடத்தில் நிற்காமல் இந்த தமிழ்நாடு முழுக்க சுற்றி கொண்டே இருந்தாள். ஒரு குக்கிராமம் பாக்கி இல்லாமல் ஊர் ஊராக தெரு தெருவாக ஓடிக்கொண்டே இருந்தாள். அந்த பாட்டிக்கு அப்படி ஒரு உற்சாக சக்தி இருந்தது. பாட்டி விஷயம் இப்படி இருக்கட்டும், குழந்தை ஒன்று கஷுக் முஷுக் என்று நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற குழந்தை. அது குழந்தை என்றால் பொதுவாக என்ன பண்ணும்? துள்ளி விளையாடும். ஒரு க்ஷணம் கூட இருந்த இடத்தில் இருக்காமல் துருதுரு என்று ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த குழந்தை அதற்கு நேர் மாறுதல். உட்கார்ந்த இடத்தை விட்டு அது அசைவதில்லை. வேடிக்கையான பாட்டி, வேடிக்கையான குழந்தை. குழந்தை மாதிரி பாட்டி ஓடிக்கொண்டிருக்கிறாள். பாட்டி மாதிரி குழந்தை இருந்த இடத்தை விட்டு நகராமல் உட்கார்ந்திருக்கிறது. ஆனால் அந்த பாட்டி தள்ளாத வயதிலும் அத்தனை உற்சாகத்தோடு ஆடி ஓடிக்கொண்டிருந்ததற்கு இந்த குழந்தை தான் காரணம். இந்த குழந்தை கொடுத்த சக்தியினால் தான் அவள் அவ்வளவு காரியம் செய்தாள். இந்த பிள்ளை யார்? பிள்ளை என்றாலே அவர்தான். மரியாதையாக பிள்ளையார் என்கிறோமே, அவர்தான் அந்த குழந்தை. யாராவது ஒருத்தர் இடத்தை விட்டு நகராமல் இருந்தால் கள்ளு பிள்ளையார் மாதிரி என்று சொல்வது வழக்கம். சகல உலகங்களுக்கும் தாய் தந்தையான பார்வதி பரமேஸ்வரர்களின் மூத்த பிள்ளை அவர். அதனால்தான் தமிழ்நாட்டில் அவரை பிள்ளையார் என்று சொல்கிறோம். மற்ற இடங்களில் இவரை கணேஷ், கணேசர், கணபதி என்பார்கள். சிவபெருமானின் படைகளுக்கு, பூதகணங்களுக்கெல்லாம் பிள்ளையார்தான் தலைவர், ஈசர், பதி. அதனால் கணேசர், கணபதி என்று பெயர். இவருக்கு மேலே தலைவர் யாரும் கிடையாது. எல்லாவற்றிற்கும் முந்தியவராக, முதல்வராக, மேலாக இருப்பவர் அவர். அவருக்கு மேலே இன்னொரு தலைவர், நாயகர் இல்லை. அதனால் விநாயகர் என்று பெயர். வி என்பது சில சமயங்களில் ஒன்றை உயர்த்தி காட்டுவதற்கும் சில சமயங்களில் ஒன்றுக்கு எதிர்மறையானதை குறிப்பிடவும், அதாவது ஆப்போசிட் வார்த்தைக்கு முதலில் வரும். இங்கே நாயகன் இல்லாதவர் என்று எதிர்மறையாக வருகிறது. தமக்கு மேல் ஒரு நாயகன் இல்லாதவர் என்று அர்த்தம். அவர் செய்யாத அனுகிரகம் இல்லை. குறிப்பாக நமக்கு வருகிற விக்னங்களை எல்லாம் அவர்தான் தீர்க்கிறார். ஆகையால் விக்னேஸ்வரர் என்றும் அவரை சொல்கிறோம். எந்த காரியத்துக்கும் தடை வராமல் இருப்பதற்காகவே முதலில் இவரை பிரார்த்திக்கிறோம். முதல் பூஜை இவருக்குத்தான். கஜமுகன், கஜராஜன் என்றெல்லாமும் இவருக்கு பெயர் இருக்கிறது. யானை முகத்தோடு இவர் விளங்குவதால் இந்த பெயர்கள் வந்திருக்கின்றன. யானைக்கு தேகபலம் மிகவும் அதிகம். ஆனால் அது சிங்கம், புலி போல் மற்ற பிராணிகளை இம்சிப்பதில்லை. பர்மா, மலையாளம் மாதிரி இடங்களில் ஜனங்களுக்காக யானைகள் தான் பெரிய பெரிய காரியங்களை செய்கின்றன. பிள்ளையாரும் இப்படித்தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். ஆனால் அதை காட்டிலும் கெடுதல் செய்யாமல் நமக்கெல்லாம் நன்மையே செய்து கொண்டிருப்பவர். யானைக்கு புத்தி கூர்மை, ஞாபக சக்தி எல்லாம் மிக அதிகம். பிள்ளையார் அறிவே வடிவானவர். யானை என்ன செய்தாலும் அழகாக இருக்கிறது. அது அசைக்கி அசைக்கி நடப்பது, சாப்பிடுவது, காதை ஆட்டுவது, தும்பிக்கை தூக்குவது எல்லாமே பார்க்க ஆனந்தமாக இருக்கிறது. அதன் முகத்தை பார்த்தாலே பரம சாந்தமாக இருக்கிறது. சின்ன கண்களானாலும் அமைதியாக அன்பாக இருக்கின்றன. மிருக வர்க்கத்தில் நாம் பார்த்து கொண்டே இருப்பது யானையைத்தான். மனித வர்க்கத்தில் குழந்தை என்றால் அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. கெட்ட எண்ணமே இல்லாதது குழந்தை. ஆனந்தமாக விளையாடி கொண்டிருப்பது குழந்தை. அதை பார்த்தாலே நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. பிள்ளையார் யானைக்கு யானை, குழந்தைக்கு குழந்தை. அதனால் அவரை எத்தனை பார்த்தாலும் போதும் என்ற திருப்தி உண்டாவதில்லை. கள்ளங்கபடம் இல்லாத குழந்தை மனசு அவருக்கு. குழந்தை போல் நல்ல உள்ளம், யானை மாதிரி தேகபலம், புத்தி கூர்மை, எல்லாவற்றுக்கும் மேலாக தெவிட்டாத அழகு, ஆனந்தம் பொங்கி கொண்டிருக்கிற சொரூபம். இப்படி அவர் பிள்ளையாரையும் ஔவையாரையும் இணைத்து வர்ணிக்கிறார். இதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் கேட்போம். இதை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.